இதில் இப்போ பார்ப்போம் 2024 MCQ 6வது MCQ 24ல் 6வது MCQ. இப்போ நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வெப்பநிலை 25 பாசியில் உலோக ஹைட்ரோக்சைடு MOH2 ஒரு நிரம்பிய கரைசலுடைய pH 25 பாசியில் MOH2 KP வந்திருக்காங்க. KSP 4 தர 10⁻12 மூல் DM-3 மூல் கணம் DM-9 வந்திருக்காங்க. அதில் விட இருக்குது நீங்கள் பார்க்கலாம் 2, 4, 7, 10, 12 pH இருக்காங்க. சரி, இப்போ முதல்ல நாங்கள் கேஎஸ்பியினுடைய வாய்ப்பாடு, அதாவது அதனுடைய சூத்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கணும். அந்த ஈக்குவேஷன்ல வந்து உதாரணமா MOH2 வந்து என்னென்று ஒரு நிரம்பிய கரைசல் இருக்குமெண்டா ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, அதாவது சமநிலையில் இருக்குது. இல்லை M2+ ACOS இது ஒரு திண்மமாக கரைஞ்சு கொண்டிருந்தா அடுத்தது OH- ACOS ஆக இருக்கும். ஆனா இதை சாப்பிடுறதுனா இது 2 வரும். இப்படிதான் அதனுடைய ஈக்குலிபிரியம், அதாவது ஈக்குலிபிரியம் வந்து இருக்கும். அப்ப இந்த ஈக்குலிபிரியம் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது என்ன சொன்னா சமநிலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நிரம்பிய கரைசல் இப்படிதான் இருக்கும். நிரம்பிய கரைசல் இப்ப நிரம்பிய கரைசலுக்கு வந்து நாங்க கேஎஸ்பி பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, நிரம்பிய கரைசலுடைய கேஎஸ்பி பார்த்தோம்னா நேரடியாக நாங்கள் எழுதலாம் MOH2 கேஎஸ்பி. இப்போ அயன்களுடைய செறிவல்ல பெருக்கங்களா எடுத்தோம்னா சரி. அப்போ இதில் நேரடியாக பார்த்தோன்னா M2+ ACOS செறிவு. அடுத்தது அடுத்தது மிக முக்கியமான இடம் வந்து இந்த செறிவுனுடைய 2 மடங்குக்கு வர்க்கமா வரும். இதனுடைய பீசமானம் அதனுடைய இதாக வரும். அப்ப 2 OH- ACOS செறிவின் என்ன சொல்ற வர்க்கமாக அதனுடைய பெருமை இருக்கும். அதாவது ஸ்டோமட்டியோமெட்ரிஸ் சொல்லுவோம். அதாவது பீசமானம்னு சொல்லுவோம். பீசமான குணகத்தின் வர்க்கத்துக்கு வரும். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இது இப்ப பிரிகையின் அடிப்படையில எடுத்தோம்னா எங்களுக்கு கேஎஸ்பி என்ற அடிப்படையில் இப்படி பார்ப்போம். பிரிகை இப்படித்தான் வரும். இந்த பிரிகையில எப்படி நம்ம அந்த நிரம்பிய கரைசல் வந்து தன்னுடைய அயனை வந்து எவ்வாறு இதுக்குள்ள இது செஞ்சிருக்கோம் பார்த்தோம்னா, நம்ம இதுல இந்த ஒன்று பிரியுது. ஒரு மூல் தான் இதுல பிரியுதுன்னா எங்களுக்கு இதுல ஒரு மூலும் இதுல 2 மூலும் எங்களுக்கு இதுல கிடைக்கும். சரிதானே? அப்ப இதனுடைய செறிவு அடிப்படையில செறிவு வீதத்தை பார்த்தோம்னா மூலன்னு சொல்லணும்னா பிரிகை என்ற அடிப்படையில் இது செறிவு கனளவு மாறாத வகையில நாங்க செறிவுக்கு எடுக்கலாம். அந்த அடிப்படையில் கேஎஸ்பியை நாங்க இந்த வடிவத்தில் எழுதணும்னா இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு வந்து 2x வர்க்கம் எடுக்கணும். இந்த வீசமானதை எடுக்கணும் இங்க இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில இது வந்து என்ன இருக்கும், 4x கனமா இருக்கும். இந்த 2 இருக்குது, இது 1 3 4. இதுல பெருமதி தந்திருக்காங்க. எங்களுக்கு தந்திருக்காங்க எவ்வளவுன்னு சொன்னா 4 தர 10⁻12 இருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கு, மூல் கணம் DM-9. அதே மாதிரி இங்க பெருக்கி பார்த்தோம்னா சரியா தான் இருக்கு. அதாவது வளமையா நாங்க செய்யற வேலையில என்ன செய்யறது, மூல் DM-3 தான் எங்களுடைய செறிவு. ஆனா 3 வருது. இங்க ஒரு செறிவு, இங்க 2 செறிவு. அப்ப இதை 3ஆல பெருக்கணும்னா இதே மாதிரி வருது. அப்ப சரி. இப்ப இப்படிதான் நாங்க அந்த கேஎஸ்பியை நாங்க ஈஸியா சரி பார்க்கலாம். சரி, இப்ப இதை நாங்க பெருக்கி போட்டு எக்ஸ பார்த்தோம்னா எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது எங்களுக்கு 1 தர 10⁻⁻ இது 3 மடங்கு. ஆகவே நாங்க அந்த 3 மடங்களை பிரிச்சு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா -4 வரும். நம்ம 12 வரும். அப்ப ஒரு பங்கு வந்து எங்களுக்கு 1 தர 10⁻4. அப்ப 2 பங்குன்னு பார்த்தோம்னா 2xக்கு அப்ப OH- செறிவை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரும், 2 தர 10⁻4 மூல் DM- வரும். இதை கூட்டணும், பெருக்கி போறதில்ல. சில ஆட்கள் வந்து 10 போட்டுருவாங்க. இதை 10 வரக்கூடாது, இது கூட்டணும். இது 1 3 பிளஸ் போட்டு 10⁻4 கூட்டணும்னு சொன்னா
அது 2 தர 10 sin 4 தான் வரும். சரியா? ரைட். இப்போ அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இது முடிவில்லை. இந்த ஹெச் பிளஸை நாங்கள் கணிக்கணும். ஹெச் பிளஸுக்கு எங்களுக்கு கேடபிள்யூ ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. அது வந்து என்ன, OH மைனஸ் இந்த செறிவு இன்டு ஹெச் பிளஸ் இந்த செறிவு. இப்போ இது எங்களுக்கு தெரிந்து இது 14ன்னு சொல்லுவோம். அதாவது 1 தர 10 செய்ய 14 தான் எங்களுடைய என்னவா இருக்கும், கேடபிள்யூ இருக்கும். கேடபிள்யூ இதுதான் இருக்கும். அது மூல் என்ற வர்க்கத்தின் dm மைனஸ் 6 என்று வரும். சரியா? ரைட். இப்போ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இங்கே OH மைனஸ் எங்களுக்கு தெரியும், இந்த பெருமதிக்கு வருது. ஆகவே H பிளஸ் இந்த செறிவு எடுத்துக்கொள்வோம். H பிளஸ் இந்த செறிவு இதால் இதை பிரிச்சவன்னு சொல்லி சொன்னால், இதால் இதை பிரிச்சவன்னு சொன்னால் நேரடியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதி வந்து 5 தர 10 செய்ய 11 என்று வரும். மூல் dm மைனஸ் என்று வரும். இதை பிரித்து பார்த்தா சரி, வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி தான் வந்து 1 தர 10 செய்ய 14 கீழ் 2 தர 10 செய்ய 4. சரியா? அதை பிரிச்சிங்கன்னா வரும். இதில் 10 வரும், இது அரை என்று வரும். அந்த அறையை போட்ட செவரஸ் 5 என்று வரும். செவரசம் 5 வந்து அப்புறம் 10 இருக்கு. அப்போ 11. அப்போ 12 வரும். ரைட். அப்போ பிஹெச் நேரவே எங்களுக்கு தெரியும் log இன்டு ஹெச் பிளஸ் ஏகோஸ் இந்த செறிவு. இதுதான் எங்களோட பிஹெச். அப்போ இந்த பிஹெச் எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா நேரடியாக நாங்கள் எல்லாம் மைனஸ் log இன்டு ஹெச் பிளஸ் இந்த செறிவு வந்து எங்களுக்கு தெரியும் 5 தர 10 sin 1 மூல் dm மைனஸ் 3. அப்போ இதே நாங்கள் எடுத்தோம்னா பிஹெச் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு அணுகக்கூடியது 10.3 வருது. 10.3 பார்த்தோம்னா விடையில பார்த்தோம்னா 10 இருக்குது, அங்கெல்லாம் 12 இருக்குது, 7 இருக்குது. ஆகவே நாங்கள் விடையாக அணுகக்கூடிய விடை வந்து சரிதானே 4வது விடையை தான் நாங்கள் அணுகலாம். ரெண்டாவது 10 இருக்கு, கிட்டத்தட்ட 10 நாங்கள் எடுக்கலாம். PSP தானே 10 இருக்கலாம். விடை வந்து 4வதாக அணுகலாம்.